திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை அதிகரிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையிலே கடந்த நாளிலே நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடற்கரை மாவட்டங்களை அதிகமாக கனமழைக்குட்படுத்தும் என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே 25, 26, 27 ஆகிய தேதிகளில் அதிகப்படியான கனமழை இருக்கும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல 28, 29, 30 ஆகிய தேதிகளிலும் அதிகப்படியான கனமழை இருப்பதாக நம்முடைய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மட்டுமல்ல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்ல சென்னை, கடலூர், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களுக்கு 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளிலே அதிகப்படியான கனமழை இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பெய்கிற இந்த கனமழை நிமித்தமாக நம்முடைய தமிழகத்தின் எந்த மாவட்டத்திலும் அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் அழிவுக்குரியதாக இல்லாமல் ஆசீர்வாதமான தேவையான மழையை மாத்திரம் தேவையான இடங்களுக்கு கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையினாலே ஒரு பக்கத்திலே நெற்பயிர்கள், இன்னும் விவசாயிகள் பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உப்பு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆகவே தேசத்திற்கு ஆசீர்வாதமான மழையே அல்லாமல் அழிவுக்குரிய மழை பெய்யக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் எப்பொழுதுமே ஒரு அதிகப்படியான அழிவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுகிறதை எண்ணி அதற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட கனமழையினால் அழிவுகள் நேரிடாதபடி கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை மாத்திரம் நமக்கு கொடுக்க நாம் கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே, குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகப்படியாக கனமழை பெய்யும் என்கிற ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. இது நிமித்தமாக இந்த மாவட்டங்களில் அழிவுகள், நாசமோசங்கள் ஆண்டவரே, இன்னும் உயிரிழப்புகள் நேரிடாதபடி பாதுகாத்து ஆண்டவரே ஒரு நல்ல ஆசீர்வாதமான மழையை மாத்திரம் ஆண்டவரே இந்த பகுதிகளுக்கு கொடுக்க ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல சென்னை, கடலூர், பாம்பன் ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்து எங்களுடைய தூத்துக்குடி உட்பட 9 துறைமுகங்களுக்கு ஆண்டவரே 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 9 துறைமுக பகுதிகளிலும் எந்த விதத்திலும் அழிவுகளும் நாச மோசங்களும் நேரிடாதபடி இந்த மழை ஆண்டவரே தகப்பனே ஒரு ஆசீர்வாதமான மழையாய் மாத்திரமே இருக்கும்படியாக ஆண்டவரே தகப்பனே இந்த பகுதிகளிலே கனமழை பெய்யாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதன் நிமித்தமாக அழிவுகள், பாதிப்புகள் நேரிடாதபடி, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த பகுதிகளிலே ஆண்டவரே நல்ல ஒரு சாதாரண சூழ்நிலையை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இப்பொழுதும் தமிழகத்தில் பெய்து வருகிற அதிக கனமழை நிமித்தமாக ஆண்டவரே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கும் ஆண்டவரே முதல் எண்
புயல் கொண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற துறைமுக பகுதிகளிலும் எந்தவித அழிவுகளும் நாச மோசங்களை நேரிடாதபடி பாதுகாத்து அருளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அழிவுக்குரிய மழை வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். பாதிப்புக்குரிய மழை வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை எல்லா பகுதிகளிலும் பெய்து ஆண்டவரே தகப்பனே நீர்நிலைகள் நிரம்ப ஆண்டவரே மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் போதுமான அளவு கிடைக்கப்பெற ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.